ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஓஷியன் டோரா எபிசோட் 7 அதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடுறதில்ல. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த வயசான அந்த யோக்கையும் சொல்லுது, அட உன்னோட பேர் என்ன சொன்ன? ஓஷியோவா? அந்த லேடி இன்னமும் வாழுது. அந்த லேடியோட மகனா நீ? கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். டைரக்டா ஓடி போய் அந்த விஷயத்தை தான் கேட்குறான். அங்கே அவரு டாப்பிக்கை தான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோ விடல, நீங்க உண்மையை ஒண்டி சொல்லுங்க. உண்மை இப்போ தெரியறதுக்கான டைம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பியரோட நீ என்னென்ன பண்ணிருக்க? ராக்கெட்டரு, ஒரு ஓனி, சீ சர்பெண்ட், பேய்ங்க மாதிரி நிறைய விஷயங்கள் கூட நான் சண்டை போட்டேன். ஒரு முறை நான் சண்டை போடும் போதும் இதோட பவர் எனக்கு அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பரவாயில்லையே, இப்பயாச்சும் நீ யோகையில இருக்குன்னு நம்புறியா? மரியாதையா சொல்லியா? ஆனா அதுக்குள்ள ஒரு போன் கால் வர அங்க அவர் ஓடி போயிடாரு. அங்க டோராவும் அந்த விஷயத்த தான் கேக்குது. ஆமா, அவன் சொன்னானு, எதுக்கு நீ அந்த விஷயத்த மேல கியூரியஸா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த விஷயம் புரியாதுடா, உனக்கு சொன்னா புரியாது. ஆமா ஆமா, இந்த மனுஷங்களே இப்படிதான், அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. தாத்தாக்கு ஒரு கால் வந்திருக்கும்ல, அது ஒரு எமர்ஜென்சி கால்னு சொல்லி அவரு தப்பிச்சு போறாரு. எவ்வளவோ அவன் தடுக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் அவரு ஓடி போயிடாரு. அங்க உஷியோக்கும் ஒண்ணுமே புரியல, எப்படிதான் இவரால இந்த வயசுலயும் சம வேகமா ஓடி போக முடியுது. சரி, உஷியோ கிரேவியார்டுக்கு வந்திருப்பான். இந்த இடத்துலதான் அவங்க அம்மாவோட சமாதியும் இருக்கும். உஷியோட அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா, உஷியோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இப்போ என்னன்னா அவங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, சில பல ஆளுங்களை கட்டுறாங்க. முன்னாடியே ஒரு யோகாயும் இருக்கு. தெரியாதியா, நீங்க கிட்னாப் பண்ண அந்த குழந்தைய விட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், எனக்கும் வேற வழி இல்ல. இல்லைன்னா நான் அவங்கள சீல் பண்ற மாதிரி இருக்கும், விட்டுட்டா நான் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன் இப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது நம்ம தாத்தா தான். இது ஒன்னும் உஷியோட தாத்தா இல்ல, இது உண்மையிலேயே உஷியோட அப்பா தான். என்ன ஒரு வயசான ஒரு மாதிரி இருக்காரா, அதனால தான் நான் தாத்தான்னு சொல்லியிருப்பேன். யோகைஸும் அப்படியே தாக்கவுதா உஷியோட அப்பா அப்படியே சீல் பண்ணிடுறாரு. நீங்க இதுக்கு மேல கவலைப்பட வேணாம், இதுக்கு மேலேயும் உங்களை அதுங்க ஹண்ட் பண்ணாது, இதுக்கு மேல உங்களால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் உஷியோட அப்பா வேற ஒரு இடத்துக்கு போறாரு. ஆல்ரெடி ஒரு 4 பேர் இருக்காங்களா இந்த இடத்துல. நம்ம உஷியோ பத்தி அவரு சொல்றாரு, பீஸ்ட் ஸ்பியரை இப்போ என்னோட மகன் எத்துட்டான் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா அமையலாம். நான் இது வரைக்கும் அந்த பீஸ்ட் ஸ்பியர் யார்கிட்ட இருந்ததோ எல்லாருமே ஒரு லெஜெண்ட், அதனால அவனுக்கு அதுக்கேற்ற தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நான் அவங்க 2 பேரும் ஈவலா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவங்கள நம்ம கொல்ற மாதிரி இருக்கும். இப்பயே நம்ம முடிச்சாதான் அவனோட தகுதியை நம்ம செக் பண்ணணும். ஆனா இருங்க, என்னோட மகனை நானே செக் பண்றேன். அதே மாதிரி அந்த யோகை அதையும் கொல்ல வேணான்னு ஒரு சைடு எனக்கு தோந்து. அப்படி நான் யோசிச்ச விஷயம் தப்பா போச்சுன்னா அவங்க 2 பேரோட கதையை நானே முச்சறேன். அவங்க சொல்றத மத்தவங்களால ஏத்துக்க முடியல, யாருதான் சொந்த மகனை கொல்லுவா? அவங்க லீடர் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்ல யாராலையுமே வாய் திறக்க முடியல. என்னோட மகன் ஒண்டி அந்த ஸ்பியரை வில் பண்றதுக்கு கரெக்டான ஆளா இருந்தா இதுதான் ஹக்குமே நோ மோனோட ரீபத்தா இருக்கும். ஏன்னா அந்த லீடர் சொல்லிடுறாங்களா, அங்க மத்தவங்களால எதுவுமே பண்ண முடியல, மத்தவங்களும் அப்படியே தான் போறாங்க. ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, அந்த பீஸ்ட் ஸ்பியரை அவன மாதிரி ஒரு பர்சன் எதுக்கு வச்சு யூஸ் பண்ணணும் இப்படின்னு தான் அவங்க யோசனை இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தா ஜாலியா ரேமின் நிறையவே விஷயத்த அந்த பீஸ்ட் ஸ்பியரை வச்சுதான் ஓப்பனே பண்றான். நான் பாக்குற டோராவும் அதை சாப்பிடுமா, டோராவும் அவன் அடிக்க ஆரம்பிச்சிடான். ஆமா, எதுக்குடா என்ன அடிக்கிற? என்ன உன்னோட கையை முழுங்கின மாதிரி பண்ற? நான் உன்னோட கையை முழுங்கல, உன் கையில இருந்த அந்த சாப்பாடு அது நல்லா இருக்கு, சரி அதுக்காக தான் நான் சாப்பிட்டேனே. உள்ள உஷியோட அப்பா வர, உஷியோட அப்பா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடாரு. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ரேமின் போய் இது மேல குட்டி வச்சிருக்க, இதுக்கும் மேல ஓபன் பண்றது இந்த மாதிரி விஷயத்த, இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சு நீ பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா? அட அப்பா, நீங்களே அதை மெச்சுன்னு இருக்கீங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா நான் மெதிச்சிட்டேன். நான் எதிர்பார்க்கல இவரோட அப்பா இந்த அளவுக்கு ஒரு மாறி இருப்பாருன்னு. நான் வந்தவனே கத்துறதும் புலம்புறதும் இந்த மாதிரி விஷயத்த அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஷயம் டைரக்டா கேக்குறான், அப்பா எனக்கு அம்மாவை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நான் டின்னருக்கு அப்புறம் அதை பத்தி நான் சொல்றேன். அதை பத்தி அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த உண்மை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நான் உண்மையை கேட்டே ஆகணும், அதனால எனக்கு சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் அம்மாவை பத்தி எதுவுமே தெரியாது, நல்ல உண்மை எவ்வளவுதான் கசப்பா இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும், உங்களை பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும், சொல்லுங்க. நான் ஒரு பார்த்தா பணத்தை வைக்கிறாரு, இந்தா இதுல 1.2 மில்லியன் இருக்கு. என்னது பணமா? எனக்கு ஒன்னும் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சொல்லுங்க. அட முட்டாள், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். இது எதுக்கு கொடுத்தனா உங்க அம்மாவை இதை வச்சுதான் தெரிஞ்சிக்கவே முடியும். என்ன விஷயம்னா, நீ டிராவல் பண்ண அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரிய வரும். ஏன்னா உங்க அம்மா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஜாப பண்ண இருக்காங்க. அப்படியா? சரி, நான் கண்டிப்பா அதையே பண்றேன். நீங்க சொல்றபடி பார்த்தா நான் அதுக்கெல்லாம் தயங்க போதில்ல. இப்போ ரீசெண்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. இப்போ நான் உனக்கு உண்மையை சொல்றேன், இந்த பஞ்சை நான் வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, நான் ஒரு புத்திஸ்ட், அதாவது நான் ஒரு பிரீஸ்ட். நான் இது வரைக்கும் நிறையவே யோகைஸை சீல் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உன் கூட இருக்கிற அந்த டோராவையும் நான் எக்ஸ்டெர்மினேட் பண்ணலான்னு இருக்கேன். இது கேட்ட அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க டோராவும் இப்பதான் சொல்லுது, அப்பாவோட நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம், ஏன்னா உள்ள
உள்ளுக்குள்ள டம்மியாவும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஆளாவும் இருக்காரு. வா டோரா, உன் கூட நான் ஒரு சண்டை இன்னும். அங்க டோராவும் ஒத்துக்குது. ரெண்டு பேரும் சண்டை இடுறாங்களா, அந்த சண்டை பயங்கரமா போகுது. ஹீரோவும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். இதெல்லாம் அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. நான் எதிர்பார்க்கலையா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அதே மாதிரிதான் நான் எதிர்பார்க்கல டோரா, நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இதே மாதிரி அவங்க தாக்கிக்கிறாங்களா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அங்க பறந்தெல்லாம் போய் விழுறான். அவனுக்கு புரிஞ்சு போயிது இப்படி எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகுதுன்னு. அங்க அவங்க ரெண்டு பேரோட சண்டையில அவரோட வெப்பனே அங்க ஒஞ்சு போயிது. அப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது அதை பண்ணது நம்ம உஷியோ தான். உஷியோட இந்த ஃபார்மை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உஷியோட அப்பாக்கு ஒரு நிம்மதியே வருது. ஏன்னா அவரும் இதைதான் பார்க்க ஆசைப்பட்டாரு. நம்ம உஷியோவால இதை பண்ண முடியுதா அப்படின்னு. ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருக்காங்க. என்ன நீங்களும் இதை பாத்தீங்களே, மகனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த யோகை இது ஒன்றும் கெட்ட விஷயங்களை இது வரைக்கும் பண்ணல. நீயும் என்கிட்ட நிறைய வாட்டி சொன்ன இந்த மாதிரி இந்த யோகை தான் உன்னை நிறைய வாட்டி காப்பாத்திருக்கு. ஒரு யோகை எப்பயுமே ஈவிலா தான் இருக்கும். இந்த யோகையை பார்க்கும் போது எனக்கு தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீமா இருப்பீங்க. இது எல்லாத்தையுமே மத்தவங்களும் பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்களால ஏத்துக்க முடியல. இவன் அந்த ஸ்பியரை வச்சுக்கணுமா, இதெல்லாம் நாங்க விட போதில்ல. இப்படிப்பையா அந்த ஸ்பியர் வந்து எங்களுக்கு சொந்தமா இருந்து மரியாதையத்தான் போடா. இப்போ வந்து உனக்கு டைம் இல்ல, அதனால என்ன பண்ண இருந்து போயிடு. உங்க அம்மாவை தேட ஆரம்பி. அதுக்கான காசை நான் உனக்கு குத்துட்டேன். இல்ல அப்பா என்னால போக முடியாது. ஏன்னா நீங்க என்னதான் எனக்கு ஒரு மோசமான அப்பாவா இருந்தாலும் ஸ்டில் எனக்கு ஒரு அப்பா தான். நீங்க ஏகப்பட்ட விஷயத்த எனக்காக பண்ணீங்க. அதனால இப்போ உங்களுக்காக நானும் உங்களோட பக்கத்துல நிக்க போறேன். அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. நம்ம உஷியோட அப்பா ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட இடத்துல அவங்கள நோக்கி ஏதோ ஒரு ஆறா பரவ ஆரம்பிக்குது. திடீர்னு டோரா மேல ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட டோராவால அங்க நகர முடியல. டோராக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் தான். இந்த ஸ்பெல்லாலலாம் அதை ஒண்ணுமே பண்ண முடியல. கிட்ட வந்து அப்படியே கொல்லன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்குது. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே அது தாக்குது. இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவை அவங்க புடிச்சுறாங்க. நம்ம ஹீரோ பிடிக்க போனா நம்ம ஹீரோவையும் ஒரு வழியாக்கி ஸ்பியரையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட மகனுக்கு தகுதி இல்லை அந்த அளவுக்கு இந்த ஸ்பியரை வில் பண்ற அளவுக்கு. அதே மாதிரி நான் வந்து உங்க ரெண்டு பேரும் இங்கேயே விட்டு போறேன். இந்த ஸ்பியர் தான் எங்களுக்கு வேணும். இல்ல இந்த மாதிரி நடக்க கூடாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். அவரும் இப்படி யோசிப்பாரா. அந்த இடத்துல திடீர்னு டோரா வந்து தாக்குது. அப்புறம் விஷயமும் அமைதியாவது. அங்க டோரா கிட்ட அவரு கேக்குறாரு, மா டோரா இந்த மாதிரி எதுக்காக நீ யாரையுமே கொல்லல? அதுவா இந்த பொடிப்பையன் தான் என்கிட்ட சொன்னா மத்தவங்கள நீ வந்து கொல்லக்கூடாதுன்னு. கிட்ட வேற இப்ப அந்த ஸ்பியர் இருக்கு. சோ நானும் ஒபி பண்ணணும். அதனால்தான் நான் வந்து யாரையுமே கொல்லல. நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் வந்து கணிச்சது தப்பா போகல. உங்க ஹீரோ கிட்டயும் அவர் வந்து சொல்றாரு நீ வந்து இதுக்கு மேல போகலான்னு. ஹீரோக்கும் டைம் ஆகுதா. அங்க போகும்போது அவன் வந்து யோசிக்கிறான். அது சொல்லும் போது ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாரு. சைடு ஒரு விதமா தான் எனக்கு தோணுது. நம்ம ஹீரோவை பத்தி தான் அவரும் நினைச்சுன்னு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி எத்தலையும் நம்ம உஷியோட அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி உஷியோ வந்து அங்க சொல்லியிருப்பான். சரியான அப்பாவா இல்லைனாலும் ஸ்டில் நீங்க தான் என்னோட அப்பா. அந்த விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. அங்க போறதுக்கு டைம் ஆகுமா. உஷியோட பாக்கெட்ல ஒரு அழகான சீப் இருக்கும். அங்க உஷியோட அப்பாவும் சொல்றாரு, உஷியோ உன்னோட அம்மாவை பத்தி தெரியுமா? உங்க அம்மா ரொம்ப அழகானவங்க. இது கேட்டு அவன் ஸ்மைல் பண்ணிக்கினே போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. உங்க அம்மா வந்து யாருதான். இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.